ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா. 6th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் இது வந்து வேதிக் ஏஜ்ன்ற டாபிக் கீழே வரும். ஐவிசி நெக்ஸ்ட் வந்து வேதிக் ஏஜ். ஃபஸ்ட் வந்து வேதிக் ஏஜ்னால் என்ன? த ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியா கேம் டு எண்ட் வித் த டிக்ளைன் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட டிக்ளைனுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியா வந்தது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியா வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட டிக்ளைனோடவே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து நியூ ஏரா வந்து ஸ்டார்ட் ஆகுது. நியூ ஏரானா சகாப்தம், வேதிக் ஏஜ். இது எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த அரைவல் ஆஃப் ஆரியன்ஸ் வந்து எப்போ வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வராங்களோ அதுலேருந்து தான் வந்து வேதிக் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுறது. வேதிக் ஏஜ்னா அப்படின்னா என்னன்னா 1500 பிசி டு 600 பிசி இதுக்கு இடைப்பட்ட காலம்தான் வந்து வேதிக் ஏஜ். இதை வந்து வேதிக் ஏஜ்ன்ற பேர் எதனால் வந்துச்சுன்னா 4 வேதாஸ் அதை வச்சு வேதிக் ஏஜ்ன்ற நேம் வந்து வந்தது. யார் வந்து ஆரியன்ஸ்? ஆர் த ஆரியன்ஸ் வந்து இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் பேசுகிறவங்க, செமி நாமடிக் பாஸ்ட்ரோல்ஸ், செமி நாடோடி மேய்ப்பவர்கள். அவங்க வந்து எங்கேருந்து வந்தாங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்தாங்க. இன் செவரல் வேவ் ஆஃப் மைக்ரேஷன்ஸ், அதாவது டக்குன்னு வரல, அப்பப்போ வந்தாங்க. த்ரோ கைபர் பாஸ் ஆஃப் இந்து குஷ் மவுண்டைன், அது வழியாக வந்தாங்க. இவங்களுடைய மெயின் ஆக்குபேஷன் வந்து கேட்டல் ரியரிங், மாடு மேய்க்கிறது தான். அவங்க வந்து ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போது ஒரு இடத்துல இருப்பாங்க, அந்த இடத்த வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த பயிர் பண்ணுவாங்க. பயிர் பண்ணி அதுலேருந்து சத்து தீர்ற வரைக்கும் அதை பயிர் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகிடுவாங்க. அதனால தான் வந்து இவங்களை வந்து நாமடிக்ன்றாங்க. நாமடிக்ஸ்னால் நாடோடிகள்னு அர்த்தம். ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் இது வந்து ஒரு ஃபார்மிங் மெத்தடு. இது வந்து நிலத்தை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு பர்ன் பண்ணிவிட்டு அதில் இங்கேருந்து கட் பண்ண அந்த இடத்த ட்ரீ பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அங்கே வந்து கல்டிவேஷன் பண்ணுவாங்க ஷார்ட் டைமுக்கு. அதை அப்படியே அபேண்டன் பண்ணிவிடுவாங்க. அபேண்டன்னா கைவிட்டுட்டு பீப்புள் வந்து ஒரு புது இடத்த தேடி போயிடுவாங்க. அதுதான் வந்து ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இவங்களோட டைம் ஸ்ப்ரெட் அண்ட் சோர்ஸஸ் என்னென்ன. இதோட இந்த வேதிக் ஏஜ்ன்றதே நம்ம வந்து சவுத் இந்தியாவிலலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நார்த் இந்தியாவில் தான். அதுவும் மெயினாக வந்து பஞ்சாப் ரீஜன் அந்த இந்து குஷ் மலை வழியாக கைபர் பாஸ் வழியாக வர சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வர கனெக்ட் ஆகிற பிளேஸ் தான் இப்போ வேதிக் ஏஜ். இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே அதை பற்றி மட்டும்தான். இதோட ரேஞ்ச் வந்து எந்த இடம் அப்படின்னா நார்த் இந்தியா. பீரியட் வந்து அயன் ஏஜ். டைம் வந்து 1500 பிசி டு 600 பிசி. ஓகே, சோர்ஸ் வந்து இது எதுலேருந்து நம்ம இது மாதிரி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறோன்னா அந்த வேதிக் லிட்ரேச்சரை வச்சு தான். நேச்சர் ஆஃப் சிவிலைசேஷன் வந்து ரூரல் தான். ஐவிசி தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன், அது டிக்ளைன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வேதிக் வேஜில் இது வந்து ரூரல் ஃபார்ம் தான். அந்தளவுக்கு ஒரு அர்பனைசேஷனாக, ஏன்னா வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆனால் தான் அது இன்னும் நல்லா டெவலப் ஆகும். இவங்க எல்லாமே நாமடிக்ஸ் அங்கங்கே போயிட்டே இருக்கிறதுனால இது வந்து ஒரு அர்பன் சிவிலைசேஷனாக வரல. அதுக்கு முன்னாடி ஃபேஸ் இது ஸ்டார்டிங் ஃபேஸ், அது வந்து ஒரு ரூரல் ஃபார்மாக இருந்திருக்கு. இப்போ ஆரியன்ஸ் அவங்க எப்படி வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, அது எப்படி அவங்க சஸ்டெயின் பண்ணிக்கினாங்க அப்படின்ட்டு. ஆரியன்ஸ் ஆஃப் த ரிக்வேதிக் பீரியட் வந்து செமி நாமடிக்ஸு. அவங்களுடைய முக்கியமான வேலையை வந்து பேஸ்ட்ரல் பீப்புள்ஸ். அவங்க வந்து ஆடு மேய்க்கிறவர்கள், நாடோடிகள். அவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் வெல்த்தே எதுன்னா மாடு தான். அப்போ அது கோமகன் அப்படி சொல்கிறாங்களா, அந்த காலத்தில் வெல்த், உங்ககிட்ட எத்தனை மாடு இருக்குது அதை வச்சு தான் வந்து உன்னோட வெல்த்தை டிசைட் பண்ணுவாங்க. நான் இத்தனை கோடி வச்சுருக்கேன்லாம் அப்போல்லாம் கணக்கு கிடையாது. நான் இத்தனை மாடு வச்சுருக்கேன்னா தான் அதோட வேல்யூஷனே. அடுத்தது வந்து ரிக்வேதிக் டைமில் வந்து ஆரியன்ஸோட ஹோம்லேண்டாக இருந்தது பஞ்சாப். ஏன்னா வந்து அந்த கைபர் பாஸ் வழியாக உள்ளே நுழையும் போது அந்த ரிவரோட பேசின்ஸில் தான் அவங்க இருந்திருப்பாங்க. அங்கே தான் செழிப்பாக இருந்திருக்கும். அப்படியே வரும்போது பஞ்சாப் தான் அவங்களோட ஃபஸ்ட் ஹோம்லேண்டாக இருந்தது. சப்த சிந்து, லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ். பஞ்சாப்னா சப்த சிந்து, 5 ரிவர்கள் சேர்ந்து 7 ரிவர்ஸ் சேர்ந்தது தான் வந்து பஞ்சாப்.
அதே மாதிரி லேட்டர் வேதிக்கில் 1000 பிசியில் வந்து ஆரியன்ஸ் வந்து அப்படி அப்படியே கொஞ்சமாக ஈஸ்ட்வர்டாக மூவ் ஆகிட்டு இண்டோ கேஞ்சட்டிக் பிளேனில் வந்து செட்டில் ஆனாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற அயனை யூஸ் பண்ணி அந்த கலப்பையும் யூஸ் பண்ணி பிளாக்ஸ்னால் கலப்பை யூஸ் பண்ணி அவங்க வந்து அப்படி அப்படியே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தாங்க. டூ யூ நோவில் 4 வேதிக்ஸ் ரிக் யஜூர் சாம அதர்வனா ரைஸா RYSA சும்மா ஒரு நிமோனிக்ஸ் ரைஸா ரிக் யஜூர் சாம அதர்வன். சோர்ஸ் வந்து பார்த்தோன்னா இதுக்கு நம்ம வேதிக் ஏஜோட சோர்ஸஸே நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம். அந்த சோர்ஸஸே வந்து பார்த்தோன்னா வேதிக் லிட்ரேச்சர்ஸ் தான். வேதிக் லிட்ரேச்சரை எடுத்தோடனே 2ஆக பிரிக்கிறாங்க, ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்றாங்க. ஸ்ருதியில் கம்ப்ரைஸ்னால் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, கம்ப்ரைஸ்னால் கொண்டுள்ளது. ஸ்ருதி கம்ப்ரைஸ் த 4 வேதாஸ் பிராமணாஸ் ஆரியங்காஸ் உபனிஷத்ஸ். இது 4 தான் வந்து ஸ்ருதிஸ்குள்ளே இருக்குது. இது வந்து சாக்ரட், எட்டர்னல் அண்ட் அன்கொஸ்டினபிள் ட்ரூத், நித்தியமானது. அன்கொஸ்டினபிள் ட்ரூத், எட்டர்னல்னால் நித்தியமானது. இதை வந்து கேள்வியே கேட்க முடியாது. சாக்ரட்னா புனிதமானது, எட்டர்னல்னா நித்தியமானது. ஸ்ருதி மீன்ஸ் லிசனிங் ஆர் அன்ரிட்டன். இதை வந்து கேட்கறது எழுதிட்டு வைக்கிறதுலாம் கிடையாது. இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னா அப்படியே நீ ஓரளவே வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து அதை டிரான்ஸ்மிட் பண்ணும். அதுதான் வந்து ஸ்ருதிஸ். ஸ்மிருதிஸ்னால் இதில் வந்து கண்டெயின் டீச்சிங் ஆன் ரிலிஜன் சச் அஸ் இத்திகாஷ். நம்மளோட அந்த ரிலிஜனை வந்து ப்ரொபகேட் பண்ணுறது. அதுதான் இந்த ரிலிஜனில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறது, அதை வளர்க்குறது, எது வேணால் வச்சுக்கலாம். இதிகாசம், புராணாஸ், தாந்திராஸ், ஆகமாஸ். இது வந்து நாட் எட்டர்னல், இது புதினமானதெல்லாம் கிடையாது. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக எவால்வ் ஆகிட்டே இருக்கும், ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்மிருதி மீன்ஸ் டிஃபைனைட் அண்ட் ரிட்டனபிள். இது இப்படி தான் பண்ணணும். இப்போ ஆகம விதிகள், இது 3 கால பூஜை 4 கால பூஜைன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இத்தனை வேலை இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிட்டர்ன்டு இதை மாற்ற முடியாது. இது வந்து இப்படி தான் செய்யணும்னு இருக்குது. அதுதான் வந்து டிஃபைனைட் அண்ட் ரிட்டர்ன் லிட்ரேச்சர். இதை இன்னும் அழகாக கிளாஸிஃபை பண்ணனா வேதிக் டெஸ்ட்டு ஸ்ருதிஸ் அண்ட் ஸ்மிருதிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்ருதிஸ் அண்ட் ஸ்மிருதிஸ் 4 வேதாஸ் ஆரியங்காஸ் பிராமணாஸ் அண்ட் உபனிஷத்ஸ். ஸ்மிருதிஸில் வந்து இத்திஹாசா புராணா ராமாயணா இத்தியாசத்தில் ராமாயண மகாராண், புராணத்தில் சிவ புராணம் விஷ்ணு புராணம். சூத்ராஸில் வந்து தர்மசூத்ரா மனுஸ்மிருதி நாரத ஸ்மிருதின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சத்தியமேவ ஜெயதே ட்ரூத் அலோன் கம்பல்ஸ். இது வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா முண்டக்க உபனிஷத்துலேருந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூ யூ நோ ஃபேக்ட். அதே மாதிரி வேதிக்கேஜை 2ஆக இது பண்ணலாம், இயர்லி வேதிக்கேஜ், லேட்டர் வேதிக்கேஜ். இயர்லி வேதிக்கேஜ் மொத்தம் இயர்லி வேதிக்கேஜ்னால் எத்தனை வருஷம்? 1500 BC to 600 BC. இது வந்து 1500 to 1000 BCE, 1000 to 600 BC, இயர்லி அண்ட் லேட்டர். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் வந்து மெட்டீரியல் ரிமைன்ஸ் சச்சஸ் அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் பாட்ரி. நம்ம எங்கெங்கே ஆராய்ச்சி பண்ணுமோ அங்கே கிடைச்ச அயனோட ரிமைன்ஸு, பாட்ரியோட ரிமைன்ஸ் வச்சு நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். மெயினாக எங்கேருந்து கிடைக்குதுன்னா பஞ்சாப், யூபி, ராஜஸ்தான் அலாங் த இண்டஸ் அண்ட் கேஞ்சஸ் அங்கேருந்து நமக்கு வந்து இதெல்லாம் சோர்ஸஸ் வந்து கிடைக்கிறது. அடுத்தது வந்து வேதிக் கல்ச்சர் வந்து ரிக்வேதிக்கில் வந்து பாலிட்டி வந்து கிங்ஷிப்னால் ஒரு கிங்கை பேஸ் பண்ணி தான் அது எல்லாமே. அதோடைய டோட்டலான ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு கிங், அவர் அரசாட்சி பண்ணுங்க தான். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குலாஸ் கிளான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பேசிக் யூனிட் ஆஃப் பாலிட்டி. அதே வந்து ஒரு குரூப் இருக்காங்க, அந்த குரூப் இந்த குலம் இந்த அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரூப்ஸ்க்கு இவர் வந்து அரசருடைய கிங்ஸ் பேஸ் பண்ணி தான் ரூல் நடக்குது. இது வந்து ஹெட்டு வந்து குலப்பத்தி. இந்த ஹெட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குலா கிளான்ஸோட ஹெட்டை வந்து குலப்பத்தின்னு சொல்கிறாங்க. செவ்ரல் ஃபேமிலியாக ஜாயின் டுகெதர் தான் வில்லேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த கிராமாவோட ஹெட் வந்து கிராமினி. எ குரூப் ஆஃப் வில்லேஜ், எல்லா வில்லேஜும் சேர்ந்தது கிளான். விஷன்னாலும் குலானாலும் கிளான்னாலும் ஒன்று தான். இதோட ஹெட் வந்து விஷயப்பத்தி. ராஜா வாஸ் த ஹெட் ஆஃப் த ஜனா. இந்த ராஜா வந்து இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும், இந்த ட்ரைபு எல்லாருக்குமே வந்து ஹெட்டு. அதனால் வந்து
ஜன்யஷோ கோபா கார்டியன் ஆஃப் த பீப்புள்னு சொல்கிறாங்க. ஜன்யஷோ கோபா கார்டியன் ஆஃப் த பீப்புள். தெர் வாஸ் செவரல் ட்ரைப்ஸ் வந்து இருக்காங்க. ராஷ்ட்ரா கிங்டம்னா ராஷ்ட்ரா. இதில் வந்து டியூரிங் ரிக்வேதிக் பீரியட் பரதாஸ், மத்சியாஸ், புராஸ். மெயினாக பார்க்கணுன்னா குலா கிளானு விஷானாலும் கிளான் தான், விஷய பற்றின்றாங்க. இந்த ஜனங்க எல்லாருக்குமே ஜனனா ட்ரைபு, இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறதுனால ஜனஷ்யோ கோபா கார்டியன் ஆஃப் த பீப்புள் சொல்கிறாங்க. இந்த கிங்டம் என்ன சொல்கிறாங்க, ராஷ்ட்ரான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். குலப்பத்தி இந்த இவங்க எல்லோரும் சேர்ந்து குலம் சொல்கிறாங்க, கிளைன்னு சொல்கிறாங்க. குலப்பத்தி ஃபேமிலிஸ் எல்லாம் கிராமினி அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமணி. அடுத்தது இந்த கிங். The main responsibility of the Rajan was the protect of his tribe. இந்த பவர், இவரோட பவர் எல்லாத்தையும் லிமிட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா ட்ரைபல் அசம்பிளிஸ் வந்து இவருடைய மொத்த பவரையும் வந்து லிமிட் பண்ணி வச்சுருப்பாங்க. வித்யதா, சபா, சமிதி அண்ட் கனா இதெல்லாம் வந்து அந்த ட்ரைபல் அசம்பிளியோட நேம். வித்யதான்றது வந்து ட்ரைபல் அசம்பிளி வந்து ஓல்டஸ்ட் ட்ரைபல் அசம்பிளி. ஷபானா சபா, த கவுன்சில் ஆஃப் எல்டர். சமிதி அப்படின்னா அசம்பிளி ஆஃப் த பீப்புள், இங்கே யங்கஸ்ட்லாம் இருப்பாங்க. த கிங் அப்பாயிண்ட் புரோஹிதா சீஃப் பிரைஸ்ட் டு அசிஸ்ட் எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல், மிலிட்ரி மேட்டர்ஸு. கிங்குக்கு வந்து அசிஸ்டட் பண்ணது வந்து சேனாய் ஆர்மி சீஃப். கிராமினி வந்து த லீடர் ஆஃப் த வில்லேஜ். ஆரியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கங்கா யமுனா தோபில் இருக்கும்போது இயர்லி செட்டில்மெண்ட் வாஸ் ரிப்ளேஸ்டு பை டெரிட்டோரியல் கிங்டம். இவங்க வந்து அங்கேருந்து இங்கே மூவ் ஆகிட்டு வரும்போது இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த இடம்லாம் ஒரு டெரிட்டரியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ அங்கேயே ஒரு ஃபார்ம் ஆளுங்க இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாருக்குள்ளே ஒரு ஒத்துமை இருந்திருக்கும், அவங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இங்கே நான் தாண்டா பெரிய ஆளுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பர்சன்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி வந்திருப்பாங்க. அப்போ அந்த டெரிட்டோரி ஒரு கிங்கோட கண்ட்ரோலில், அந்த ட்ரைபல் அசம்பிளியோட கண்ட்ரோலில் அப்படியே ஒரு ஃபார்ம் ஆகிட்டே வரும். இதுதான் லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய குட்டி குட்டி ட்ரைபல் கிங்டம்ஸ் ராஷ்ட்ராஸாக வருது. அதே இதுவே மூவ் ஆகிட்டு வரும்போது ஹெரிடேட்ரி கிங்ஷிப் வந்து இப்போ நான் என் பையன் ஹெரிடேட்ரியாக இருக்கும், என் பசங்க தான் வந்து ராஜாவாக இருப்பாங்க. இந்த மொனார்க்கியல் ஃபார்மாக வந்து கவர்மெண்ட் வந்து கன்வெர்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தோன்னா இந்த பவர் ஆஃப் த கிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இது மூலிமா ரிச்சுவல்ஸும் சாக்ரிஃபைஸ் பண்ணி சாக்ரிஃபைசஸ் பண்ணி யாகங்கள் வளர்த்து இது பண்ணிக்கிறாங்க. மெனி ஜனாஸ் ஆர் ட்ரைப்ஸ் ஆர் அமால்கமேட்டட் டு ஃபார்ம் ஜனபடாஸ் ஆர் ராஷ்ட்ராஸ் இன் லேட்டர் வேதிக் பீரியட்ஸ். நிறைய ட்ரைப்ஸ் வந்து உடச்சி அவங்களுக்குள்ளேயே ஒரு இதுவாக வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் லேட்டர் வேதிக் பீரியடில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சமிதி அண்ட் சபா வந்து டிமினிஷ்ட் ஆகிடுது, காணாமல் போயிடுது. வித்யாந்தா வந்து கம்ப்ளீட்டாகவே காணாமல் போயிடுது. ஒரு புது நாடுகள் வந்து உருவாகுது. பாலி வந்து வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த பீப்புள் டு த கிங். லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து பாலி வந்து ட்ரீட்டட் அஸ் டேக்ஸு அண்ட் கலெக்டர் ரெகுலராக கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த குரு அண்ட் பாஞ்சாலா கிங்டம்ஸ் வந்து ரொம்ப வந்து செழுமையாக இருந்தது. லார்ஜ் சிட்டிஸ் லைக் அயோத்தியா, இந்திரபிரசத்தா அண்ட் மதுரா வந்து எல்லாமே உருவாச்சு இந்த டைமில் தான். பாலினா வந்து டேக்ஸ் கண்டெய்னிங் ஆஃப் 1/6 ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்ட் ஆர் கேட்டல் ஃபார் தியர் பர்சன். சோஷியல் ஆர்கனைசேஷன் வந்து இந்த வேதிக் ஃபேமிலிஸ் வந்து எல்லாமே வந்து பேட்ரியார்க்கியல் ஆணாதிக்கமாக இருந்தாங்க. அவங்க ஃபேர் காம்ப்ளெக்ஸாக இருந்த ஆரியன்ஸ் வந்து வேறுபடுத்தி காமிக்கணுன்றதுக்காக டிஸ்காம்ப்ளெக்ஸாக இருக்கிற நான் ஆரியன்ஸை அவங்க என்னன்னு சொன்னாங்கன்னா தாசியோ அண்ட் தாசஸ்ன்னு சொன்னாங்க. இயர்லி வேதிக் சொசைட்டியில் வந்து 3 டிவிஷன் அண்ட் ட்ரைன்னு சொன்னாங்க. பப்ளிக் வெல்ஃபேர் வந்து விஷயப்பத்தி, விஷ்னா கிளெயின், குலானா கிளெயின் விஷயப்பத்தியாக இருந்தாங்க. வாரியர்ஸ் வந்து சத்ரியாஸ்ன்னு சொன்னாங்க. பிரைஸ்டி கிளாஸ் வந்து பிராமின்ஸ் சொன்னாங்க. லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஆரியன்ஸ் அகாமடேட் அவங்க வந்து நான் ஆரியன் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து இந்த சோஷியல் சிஸ்டமில் இருக்கிறவங்கள வந்து அவங்க வந்து அகாமடேட் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஒர்க்கர்ஸாக வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பிரைஸ்டி வந்து பிராமின்ஸ், வாரியர், சத்ரியஸ் அண்ட் லேண்ட் ஓனர்ஸ், விஷயாஸ் அண்ட் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து சூத்ராஸ்ன்னு சொன்னாங்க. இதை வந்து சோஷியல் ஆர்டராக வந்து எமர்ஜ் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் வந்து
அந்த வேதிக் ஏஜ் வந்து குட் நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் இருந்தாலும் போதுமான அளவுக்கு மெட்டீரியல் எவிடன்ஸாக, அதாவது ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸாக நம்மளுக்கு எதுவும் அவ்வளோ கிடைக்கல. ஸ்டேட்டஸ் ஆஃப் த உமன் வந்து ரிக்வேதிக் பீரியடில் வந்து உமன்ஸ் வந்து நிறைய வந்து ஃப்ரீடம் வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஒய்ஃப் வந்து மிஸ்ட்ரஸ் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட், எஜமானி ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டுன்னு நம்ம நடத்தினாங்க. ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து ஹஸ்பண்ட்ஸோடு அவங்களும் சேர்ந்து வந்து கலந்துக்கலாம். சைல்டு மேரேஜ் வந்து சத்தினா அப்படின்னா என்னன்னே தெரியாது அந்த டைமில். அதே மாதிரி நோ பார் அண்ட் ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ், எந்த தடையும் கிடையாது. உமன்ஸ் வர் டினைட் ரைட்ஸ் டு ஹெரிடிட் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் தர் பேரண்ட்ஸ். தே பிளேட் நோ ரோல் இன் பப்ளிக் அஃபேர்ஸ். லேட்டர் வேதிக் பேஜில் வந்து இந்த சொசைட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் டஃப் ஆகிடுச்சு. நோ லாங்கர் பெர்ஃபார்ம் ரிச்சுவல்ஸ் இன் ஃபேமிலி. த ரூல்ஸ் ஆஃப் மேரேஜ் வந்து மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரிஜிட் ஆச்சு. பாலிகேமி வந்து பலதார மனம் வந்து ரொம்ப காமனாக இருந்தது. விடோ ரீமேரேஜ் வாஸ் நாட் என்கரேஜ் பண்ணலை. எஜுகேஷன் வந்து இல்லைன்ட்டாங்க. இன்டர்கேஸ்ட் மேரேஜுக்கு தடையே இருந்தது அந்த டைமில். ஸ்பர்டு SPURNEDனா தடை. எக்கனாமி லைஃப் வேதிக் எக்கனாமி இன் வேதிக் பீரியடில் வந்து காம்பினேஷன் ஆஃப் பேஸ்டோரல்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஆக்குபேஷன் ஆஃப் ரிக்வேதிக் ஏஜ் ஆரியன்ஸ் வந்து கேட்டல் இயரிங், கார்பெண்டர், சேரியட் மேக்கர்ஸ், பாட்டர்ஸ், smithies and weavers and leather workers. Ochre colored potters are attributed to this period. ரொம்ப இம்பார்ட்டண்ட். இயர்லி வேதிக் ஏஜோட பாட்ரி வந்து ஆக்ரா கலர்டு பாட்ரி. ஹார்சஸ், கவுஸு, கோட்ஸு, ஷிப்ஸு, ஒக்ஸன், எருதுகள் அண்ட் டாக்ஸ் வந்து டொமஸ்டிகேட் பண்ணாங்க. ஆரியன்ஸ் வந்து பர்மனெண்ட்டாக செட்டில் ஆனாங்க சிந்து அந்த பஞ்சாப் ரீஜனில். அப்போ வந்து அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அவங்களோட ஸ்டேபிள் க்ராப், பிரதானமான க்ராப் வந்து யவா, பார்லி. அதே மாதிரி நோ மென்ஷன் ஆஃப் வீட் ஆர் காட்டன் இன் ரிக்வேதாஸ். போத் வந்து போத் ஆர் கல்டிவேட்டட் பை இண்டஸ் பீப்புள். இண்டஸ் பீப்புள்ஸ் வந்து வீட்டையும் காட்டனும் கல்டிவேட் பண்ணியிருந்தாலும் ரிக்வேதிக் டைமில் நம்மளுக்கு வந்து வீட்டை பற்றியோ காட்டன் பற்றியோ எந்த ஒரு மென்ஷனும் கிடையாது. அதே மாதிரி வருஷத்துக்கு 2 பயிரை வந்து பண்ணாங்க. லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து ஆரியன்ஸ் வந்து எலிஃபெண்ட்டை கூட அவங்க நாய் மாதிரி வளர்த்திட்டாங்க. அடிமையாக, அதாவது டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவுஸ், கோட், ஷீப்ஸ், ஆட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதையும் பண்ணிட்டாங்க. இதோட இங்கே அடிஷ்னலாக கிராஃப்ட்மேன் ஆஃப் தி, அதாவது அந்த டைமில் வந்து கார்பெண்டர்ஸ், சேரியட் மேக்கர்ஸ், பாட்டர்ஸ், ஸ்மித்தர்ஸ், வீவர்ஸ் அண்ட் லெதர் ஒர்க்கர் இருந்ததோட இப்போ கூட சேர்த்து ஜுவல்லர்ஸ், டையர்ஸ், ஸ்மெல்டர்ஸ், உருக்குபவர், அவங்கெல்லாம் கூட வந்து இப்போ வந்து உருவாக ஆரம்பித்தாங்க. இந்த டைம் பாட்ரி வந்து பார்த்தோன்னா பெயிண்டட் கிரேவே பாட்ரிட். இயர்லி வேதிக் ஏஜோட பாட்ரி வந்து ஆக்ரா கலர்டு பாட்ரி. இது வந்து லேட்டர் வேதிக் ஏஜில் வந்து பெயிண்டட் கிரேவே கல்ச்சர். அயன் பிளாக், ஏர் கலப்பை அந்த கோடாலி, இதோட உதவியால் வந்து அவங்க ரொம்ப நிலத்தை வந்து நல்ல கல்டிவேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. வீட்ஸு, ரைஸு, பார்லி வந்து கல்டிவேட் பண்ணாங்க. க்ரோத் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து அதிகமாக வந்து இந்த இடம் எனக்கு தான், ப்ரைவேட் போர்ஷன் ஆஃப் த லேண்ட், இந்த லேண்ட் எனக்கு தான்ன்ற மாதிரி உரிமை கொண்டாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நியூ கிராஃப்ட்ஸு, ஆர்ட்ஸ் எல்லாமே டெவலப் ஆக, பொருள் எல்லாமே அளவுக்கு அதிகமாக வந்து தயாராக ஆரம்பிச்சிச்சு, சேல்ஸ்க்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து ட்ரேட்ஸ் வந்து இன்னும் வந்து எக்ஸ்டென்சிவாக விரிவாச்சு. பார்ட்டர் சிஸ்டம் வந்து நடைமுறையில் இருந்துச்சு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ், அதுதான் பார்ட்டர் சிஸ்டம், ஒன்றுத்துக்கு வேலை ஒன்று. அதே மாதிரி முக்கியமான இங்கே இம்பார்ட்டண்ட்டு நிஷ்கா அண்ட் சத்மனா கோல்டு காயின்ஸும், கிருஷ்ணலாலா சில்வர் காயின்ஸ் ஃபார் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த கோல்டு காயின். மெட்டல்ஸ் நோன் டு ரிக்வேதிக் பீரியட்ஸ் வந்து கோல்டு வந்து தெரியும், அயன் தெரியும், காப்பர் தெரியும். கோல்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சம்திங் சான்ஸ்கிரிட்டில் இரண்யா, அயனை வந்து ஷாமா, காப்பர் அண்ட் பான்ஸை வந்து ஐஎஸ்ன்னு சொல்கிறாங்க. ரிலீஜன் வந்து ரிக்வேதிக் ஆரியன்ஸ் வந்து எதை முதல்ல வழிபட்டாங்கன்னா எர்த்தி அண்ட் செலஸ்டிக்கல் காட்ஸ் லைக் பிருத்வி, அக்னி, வாயு, வர்ணா அண்ட் இந்திரா.
பிருத்வினா எர்த்து, அக்னினா ஃபயரு, வாயுனா விண்டு, வர்ணானா ரெயின், இந்திரானா தண்டர். அடுத்தது வந்து ரிசல் கம்மியான வந்து ஃபேமிலி டயட்டிஸ் தான் இருந்தது. அவங்க யாருன்னா வந்து அதித்தி, த காட்னஸ் ஆஃப் எட்டர்னிட்டி, நித்தியத்துக்கான கடவுள். உஷானா அப்பியரன்ஸ் ஆஃப் டான், இருளை விரட்டுபவன் அர்த்தம். த ரிலிஜியன் வாஸ் யஜ்ன சென்டர்ட், யாகங்களை வந்து பொறுத்து வந்து யாகங்களை பேஸ் பண்ணி இந்த ரிலிஜனே என்னது. இந்த மோட் ஆஃப் ப்ரேயர் வந்து ரெசிட்டேஷன் ஆஃப் வேதிக்ஸ் யூம்ஸ். ரெசிட்டேஷன்னா சொல்கிறது, எல்லாமே குரூப்பாக சேர்ந்து பாராயணம் பண்ணுவாங்களே அது. ரெசிட்டேஷன் ஆஃப் வேதிக் யூம்ஸ். ஹம்ஸ்னால் இந்த பாடல்கள். பீப்புள் ப்ரேயட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப், யாரோட நலனுக்காக அவங்க ப்ரே பண்ணுவாங்கன்னா பிரஜ்யா சில்ட்ரன்ஸ்க்காகவும், பசு கேட்டல், தனானா வெல்த். கவு வந்து பார்த்தோன்னா சேக்கடை புனிதமான அனிமலாக கன்சிடர் பண்ணாங்க. இங்கே நோ டெம்பிள்ஸ் ஐடல் ஒர்க்ஷிப் வந்து ஆர் நாட் கம் டு இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். டெம்பிள்ஸ் கிடையாது, ஐடல் ஒர்க்ஷிப் வந்து இன்னும் அது நடைமுறைக்கால. லேட்ரன் priesthood became a profession and an hereditary one. Latin priesthood வந்து became important profession and hereditary one. நியூ வேர்ட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. எங்கே இருந்தாலும் நான் ஆரியன்ஸ் கிட்டேருந்து இந்திரா அண்ட் அக்னி வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து போயிடுச்சு. பிரஜபதி கிரியேட்டர், விஷ்ணு ப்ரொடெக்டர், ருத்ரா டிஸ்ட்ராயர், முக்கியமான கடவுளானாங்க. சாக்ரிஃபைஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாச்சு. குருகுலா சிஸ்டம், ஏன்ஷியன்ட் லேர்னிங் மெத்தடு. குரு வந்து டீச்சரு, குலானம் ஃபேமிலி ஆர் ஹவுசஸ்ஸு. இது வந்து லேர்ன்ட் அண்ட் கெயின் நாலேஜ், அவங்க கூட தங்கி படிக்கிற மாதிரி. இது வந்து ஓரல் ட்ரெடிஷன் மீனிங்ஸ், ரோட் லேர்னிங், நம்ம சொல்லிக் கொடுக்குறது அப்படியே பிளைண்டாக மனப்பாடம் பண்ணணும். அதே மாதிரி இதில் வந்து என்ன சொல்லி தருவாங்கன்னா இதிஹாசா, புராணாஸ், கிராமர், லாஜிக், எத்திக்ஸு, அஸ்ட்ராலஜி, மேக்ஸ் அண்ட் மிலிட்ரி சயின்ஸ். இந்த ட்ரைனிங் வந்து லீட் டு டிசிப்ளினரி லைஃப் வந்து லீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒன்லி துவாஜாஸ் வந்து குட் பி சிஷஸ், ஆம்பளைங்க மட்டும்தான் இது முடிச்சு, பொம்பளைங்க வந்து இதில் வந்து கல்வி வந்து கற்றுக்க முடியாது. ஏஜ் பேஸ்ட் ஆசிரமம்ஸ்ன்னு இருந்தது. எண்ட் ஆஃப் த லேட்டர் லாஜிக் பீரியடில் வந்து என் கான்செப்ட் ஆஃப் 4 ஸ்டேஜஸ் இன் லைஃப்னு இருந்தது. பிரம்மச்சரியா ஸ்டூடெண்ட் லைஃப், கிரகஸ்தா மேரேஜ் லைஃப், வனப்பிரசஸ்தா கோயிங் டு த ஃபாரஸ்ட் டு மெடிடேட், சன்னியாசா லீட் எ லைஃப் ஆன் த ஆஸ்தட்டிக் ஸோ ஆஸ் டு அட்டைன் ஸ்வர்கா. அசென்டிக்னா துறவி. contemporary culture in South India and Tamil Nadu. In early Vedic இந்தியாவில் வந்து சார்கோல் கல்ச்சர் வந்து நடைமுறையில் இருந்தப்போ அந்த பார்ட் ஆஃப் த கண்ட்ரி வந்து எந்த மாதிரி இருந்தது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க போகிறோம். சால்கோனா காப்பர், லத்திக்னா காப்பர் யூஸ் பண்ண டைப். சால்கோலித்திக் பீரியட்ஸில் த்ரோ சால்கோலித்திக் கல்ச்சர் ஆஃப் தி இந்தியா கான்டெம்பரரி வந்து matured phase of Harappan culture. After the decline of the Harappan culture, the later Vedic age in North India and Aryan age in the South India belong to the same period. At the end of the Iron Age, Megalithic age வந்து நடைமுறைக்கு 600 BC to AD 100. 1500 to 600 வந்து Vedic age. 1000 to 1500 to 1000 வந்து பிசி. 1000 பிசி டு 600 வந்து பிசி வந்து இது. ஓகே, இந்த டேர்ம் மெகாலித்திக் இஸ் derived from Greek மெகாஸ்னால் வந்து மெகாலித்திக்ன்றது ஃப்ரம் க்ரீக் வேர்டு. மெகாஸ் மீன்ஸ் கிரேட், லித்தோஸ்னா ஸ்டோன்ஸ். அடுத்து கீழடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்.
புறந்தல்ல வந்து பிளாக்ஸும் ரைஸ் கல்டிவேஷனும் பாட் ஆஃப் ரைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பையன்வழி வேலூரில் வந்து மெகாலித்திக் பிளாக் அண்ட் ப்ரௌன் வியர்ஸ் வந்து ரெட் வியர்ஸ் வந்து கண்டுபிடிச்சி. அயன் ஸ்மெல்ட்டிங் இங்கே வந்து இருக்குது. ரேடியோ கார்பன் பண்ணதில் வந்து அது 1000 BCன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கொடுமணல் வந்து ஈரோடில் இருக்குது. 300 வாட்டர் இன்கிரிப்ஷன் வந்து தமிழ் பிராமியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்காலஜிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஸ்பின்னர்ஸ் சூழல்கள் மேக்கிங் ஃபார் த்ரெட் அண்ட் காட்டன் வந்து இங்கே கிடச்சிருக்கு. பீஸ் ஆஃப் கிளாத்து பர்டிகுலர்லி கார்லினியன் மேனுகேர் வந்து இங்கே ஃபோன் பண்ணியிருக்காங்க. பரியல் சைட் இஸ் அசைக்னேட்டட் டு த மெகாலித்திக் பீரியட். ஊன்ஸ்னால் வந்து பெரிய பானை அதுக்குள்ளே புதைச்சி வைக்கிறது. டோலமைன்ஸ்னால் வந்து ஒன்று இல்லை 2 கல் சுற்றி மேலே வந்து பெரிய கல் வைக்கிறது வந்து டோலமைன்ஸ். பரியல் சைட் வந்து குறிக்கும் இது. அடுத்தது வந்து மேன்ஹேர் சொல்கிறாங்க. இது மேன்ஹேர் பிரிட்டோன் லாங்குவேஜில் இதுக்கு வந்து ஸ்டோனு லாங் செங்குத்தாக வந்து நிறுத்தி வைக்கிறது. ஹீரோ சில நினைவாக வந்து மெமரி வந்து டெத்து மெஹர் சிங்கரி பள்ளியம் திருப்பூர் வேம்பூர் தேனி இதெல்லாம் வந்து மெருகர் வந்து கிடச்சிருக்கு. ஹீரோயிக் ஸ்டோன்ஸும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட ஃபைனல் சம்மரி வந்து ஆரியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்தது வந்து 1500-600 BCயில். வேடிக் டெஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் பீரியடாக இருக்குது. அதே மாதிரி ரிக்வேதிக் பாலிட்டி வந்து பேஸ்ட் ஆன் கிங்ஷிப் பேஸ் பண்ணி ஆரியன்ஸ் வந்து மூவ் பண்ணி வராங்க. ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரும்போது இந்த செட்டில்மெண்ட்ஸ் வர் ரிப்ளேஸ்ட் பை டெரிட்டோரியல் கிங்டமாக மாறிட்டு வந்து அயன் பாக்ஸை ஆக்சஸ் பண்ணி நம்ம கல்டிவேஷனை வந்து அதிகம் பண்ணுறாங்க. நியூ கிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் வந்து டெவலப் ஆகுது. It paved the way of urbanization in Gangetic Plains. The later Vedic society வந்து நார்த் இந்தியாவிலையும் அயனியன் சொசைட்டி வந்து சவுத் இந்தியாவிலும் இருக்கிற 2 சேம் பீரியடாக இருக்குது. எட்டர்னல் நிலையான கின்ஷிப்னா ரத்த உறவு. நம்ம